அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் புகைப்படங்களை பார்க்கும்போது திடீரென்று ஒரு புகைப்படம் கண்ணில் படுகிறது. அம்மா இன்னும் இளமையாகவும் புத்துணர்ச்சியுடனும் பிரகாசமாக சிரிக்கும் புகைப்படம். அல்லது அப்பாவின் சுருக்கங்கள் நிறைந்த முகத்தை பார்த்து அந்த காலத்தின் கஷ்டங்கள் இன்றைய நம்மை எப்படி அரவணைத்து செதுக்கின என்று நினைக்கிறோம். சிறுவயதில் பள்ளிக்கு சென்ற நினைவுகள், ஒவ்வொரு நினைவு கூட இந்த சாதாரண ஆல்பம் புகைப்படங்களில் ஒரு உறுதியான இணைப்பு மறைந்துள்ளது. தவறுகள், வலிகள் மற்றும் கண்ணீர் நிறைந்த தருணங்கள் எப்படி இப்போது நம் குடும்பம் ஒன்றாக கூடி சிரித்து உணவு உண்ணும் இந்த சூடான நேரத்தை உருவாக்கியுள்ளது என்பதை காட்டுகிறது. நம்முடைய சாதாரண சில சமயங்களில் தவறுகள் நிறைந்த வாழ்க்கையிலும் ஒரு ஆழமான இணைப்பு இருந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு நூலிழையும் தற்செயல் இல்லாமல் கடவுளின் மென்மையான கரத்தால் நெய்யப்பட்ட வலையாக இருந்தால் என்ன ஆகும்? மத்தேயு 1 அதிகாரத்தின் வார்த்தைகள் மூலம் நம் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட இழைகள் எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் கதைக்கு இட்டுச் செல்கின்றன என்பதை நாம் ஒன்றாக உறுதிப்படுத்துவோம். மத்தேயு 1 அதிகாரம் ஆபிரகாமின் சந்ததியான தாவீதின் சந்ததியான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று தொடங்குகிறது. ஆபிரகாமிலிருந்து தாவீது ராஜா வரை மற்றும் யோசேப்பு வழியாக இயேசு வரை மொத்தம் 42 பெயர்கள் வரிசையாக நீண்டு செல்கின்றன. இருப்பினும் இது வெறும் பெயர்களின் பட்டியல் மட்டுமல்ல. இந்த வம்ச வரலாறு சாதாரண மனிதர்களின் கதைகள் இல்லை, தவறுகளும் பாவங்களும் நிறைந்த மனிதர்களின் கதைகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. ஏனென்றால் கடவுள் நம்முடைய கரைபடிந்த கடந்த காலத்தை நிராகரிக்காமல் அதையும் இரட்சிப்பின் பிணைப்பில் பின்னுகிறார். இங்கே வம்ச வரலாறு ஜினஜா என்பது வெறும் பரம்பரை பட்டியல் அல்ல, ஆனால் கடவுளின் மாபெரும் கதைக்குள் அவருடன் இணைக்கப்பட்ட தலைமுறைகளின் கதை என்று பொருள். நம்முடைய பின்னணியும் கடந்த கால தோல்விகளும் நம்முடைய தற்போதைய நம்பிக்கையை தடுக்க முடியாது. மாறாக அவை கடவுளின் மகத்தான திட்டத்திற்குள் முழுவதுமாக உருகிவிடுகின்றன. இந்த உண்மை நமக்கு ஆறுதல் அளிக்கிறது. நானும் நன்றாக இருக்க முடியும் டோட். அதே நேரத்தில் இது ஒரு சவாலாகவும் உள்ளது. அப்படியானால் நானும் இந்த இரட்சிப்பின் பிணைப்பில் பங்கேற்க வேண்டுமா? கிறிஸ்துமஸை எதிர்பார்த்திருக்கும் இந்த நேரத்தில் இயேசுவே அந்த பிணைப்பின் இறுதியும் நிறைவுமாகும். அவர் நம்முடைய தவறுகளை அரவணைத்து நமக்கு ஒரு புதிய கதையை தொடங்க அனுமதிப்பதற்காக வந்தார். நீங்கள் தனியாக இல்லை. இந்த வம்ச வரலாற்றைப் போல சிக்கலான மற்றும் வளைவுள்ள வாழ்க்கை கூட கடவுளின் கரத்தில் இணைக்கப்பட்டு முழுமையாக்கப்பட்டு வருகிறது. நீங்கள் தோல்வியடைந்தவர் அல்ல. தவறுகளும் பலவீனங்களும் இரட்சிப்பின் பின்னணியாக மட்டுமே இருக்கும். அவை உங்கள் அடையாளமாக இருக்க முடியாது. இயேசு தாவீதை போன்ற ஒரு பெரிய ராஜாவின் சந்ததி மட்டுமல்ல, ராகாப் அல்லது ரூத் போன்ற சாதாரண மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களுடனும் இணைக்கப்பட்டவர். அவருடைய பெயரின் பொருள் தமது மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து இரட்சிப்பார் என்பது போலவே அவர் உங்கள் கடந்த காலம் அனைத்தையும் மூடி உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். சிறந்த கிறிஸ்துமஸ் பரிசான இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளே, என் கடந்த காலத்தை ஒரு பிணைப்பாக பயன்படுத்துங்கள் டூட். அந்த ஒரு சில வார்த்தைகளால் உங்கள் வாழ்க்கையின் கதை முற்றிலும் மாறிவிடும்.